கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பரின் இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்முடைய இல்லங்களில் நாம் அமர்ந்திருந்து நாம் கேட்கக்கூடிய இந்த சத்தியத்தின் நிமித்தமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நமக்கு சமீபமாக இருக்கும்படியாக நாம் ஜெபம் செய்து நாம் இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசித்துள்ள இடத்தில் பரமத்தகப்பனே, உம்முடைய கிருபை நிமித்தமாக நீர் எங்களை ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களை பராமரித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு ஆறுதலை செய்கிற தேவன், எங்களுக்கு தேர்தலை கொடுக்கிற தேவன். இந்த நாளிலே நாங்கள் நன்றியுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கடந்த 6 நாட்களும் நீர் எங்களை பாதுகாத்தீர், வழிநடத்தினீர். எங்களுக்கு எந்த விதமான தீங்கும் வராதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலுமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் நீர் பெருக்கமாக ஆசீர்வதித்து தாரும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்கிற அந்த சத்தியத்தின் நிமித்தமாக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தராகிய ஆண்டவர் நீர் தாமே பலப்படுத்தி திடப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நீர் அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செய்தியை தியானிக்கையிலே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே தங்கியிருக்கட்டும். உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரம் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உங்களோடு சேர்ந்து இந்த நாளிலே வேதத்தை நாம் படிக்கையிலே அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தேவ செய்திக்காக நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு கோ ஃபார்வர்ட், முன் கடந்து செல்லுங்கள் எனும் தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய உலகளாவிய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது எல்லா மனுஷர்களும் அநேக பாடுகளையும் உபத்திரவத்தையும் சந்தித்து வரக்கூடும். 2020ஆம் ஆண்டை நாம் தொடங்கும் போது பெரிய எதிர்பார்ப்போடும் மிகவும் ஆச்சரியத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த வருஷத்தை நாம் துவங்கியிருந்தோம். ஆனால் 2020ஆம் ஆண்டினுடைய மூன்றாம் மாதம் நம்மளுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் அது சீர்குலைக்கும் என்று சொல்லி நாம் ஒருபோதும் நாம் நினைத்து பார்த்ததே இல்லை. ஆனால் அதுதான் இன்றைக்கு நடந்தேறினதாக இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை செய்த தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எந்த வாக்குத்தத்தம் செய்தாலும் நம்முடைய தேவன் அவருடைய வாக்குகளுக்கு உண்மையுள்ளவர் என்று சொல்லியும் நம்ம வேதத்திலிருந்து நம்ம அறிந்திருக்கிறோம். எனவே உலகத்துல மரணம் இருக்குது, அநேக விபத்துகள் ஏற்படுது, இயற்கையின் பேரழிவுகள் ஏற்படுகிறது, சஞ்சலங்கள் ஏற்படுகிறது, நாசமோசங்கள் வருது, மரணம் இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் அவனுக்கு இருக்கிற மன அழுத்தம், கடன் பிரச்சனை, பயம், நடுக்கம், வேலையில் காணப்படுகிற பிரச்சனை, இப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் அந்த சோதனையினுடைய விளிம்பிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, எந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்திருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கு நம்மை நமக்கு ஒரு தேர்தலை கொடுக்க இருக்கிறது என்பதே நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தின் நிமித்தமாக நாம் நல்ல ஒரு பலனை நம்ம பெற போகிறோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய சம்பவத்திலிருந்து இன்றைக்கு நம்ம தியானமாக நம்ம வைக்க போயிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வந்த நாட்களிலே அவர்களுடைய எல்லா உபத்திரவத்திலேயுமே அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேலர்களை வழிநடத்துவதற்காக ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டு அவனை ஆயத்தப்படுத்தி அவனை வழிநடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த மோசேயால் வழிநடத்தப்பட்ட அந்த இஸ்ரவேலர்கள் 40 அந்த வனாந்தரத்திலே அவர்கள் வழிநடத்தப்பட்ட நாட்களிலே ஒவ்வொரு முறையும் ஒரு சோதனையை சந்தித்த நேரத்தில் எல்லாவற்றிலேயும் மோசேயின் இடத்திலே வந்து அவர்கள் முறையிட்டார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேலர்களை வழிநடத்துவதற்காகவும் சரியான திசையிலே அவர்களை கொண்டு செல்வதற்காகவும் அவர்களை பாதுகாப்போடு வழிநடத்துவதற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தையும் கட்டளையிட்டிருந்தார் என்று நம்ம வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய சித்தத்தோடு வழிநடத்தப்படுவதற்காக இது ஒரு அடையாளமாகவும் இருந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த மோசே இவர்களை வழிநடத்தி சென்று கொண்டிருந்த ஒவ்வொரு நாட்களிலுமே அந்த ஜனங்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அவன் அநேக முறையிலே ஆண்டவரிடத்திலே மன்றாடுதலை செய்து அவன் பலனடைந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
இந்த சூழ்நிலை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி அவங்க பிரயாணப்பட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு சோதனை ஒன்று வருகிறது. அந்த சோதனை 3 விதமாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல் சோதனை, அவர்கள் முன்பதாக பார்க்கும்போது செங்கடல் தோன்றினது. ஒரு பெரிய சமுத்திரத்தை பார்த்தாங்க. இதுதான் சரியான வழியா, இப்படிதான் நம்ம போகணுமா என்று சொல்லி அவங்க ஸ்தம்பித்து அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுற்றி திரிந்து அங்கும் இங்குமாக பார்க்குறாங்க. உயர்ந்த மலை பர்வதங்கள் அவர்களை சுற்றி திரிந்து இருக்கிறது. சரி, இதை நினைச்சிட்டு மோசையின் இடத்துல போய் அவங்க வழக்கம் போல முறையிட்டு கொண்டும் அவனிடத்துல சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்க்கும்போது பின்னாடி அந்த எகிப்திய இராணுவமும் தொடர்ந்து வருகிற அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்குது. எனவே இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ரொம்ப மூர்க்கம் கொண்டு அந்த மோசையின் இடத்துல அவங்க சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. எகிப்தில் கலரை இல்லாமலையா எங்களை இங்கே புதைக்கிறதுக்கு கொண்டு வந்த என்று சொல்லி மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவங்க அந்த இடத்துல பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மோசே என்ன செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவரிடத்திலே இவங்களுடைய முறையிடுதலை குறித்து வேண்டுதல் செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் வேண்டுதல் செய்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லிற்று என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 14ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 15ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. புறப்பட்டு போங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் இந்த வழியில தான் இருக்குது, இப்படி போனாதான் கிடைக்கும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற நேரத்துல இங்க வந்துட்டு நீங்க நின்றுட்டு என்னிடத்துல முறையிடுகிறதுனால என்ன பிரயோஜனம்? அவங்களுடைய பிரச்சனை என்னிடத்துல கொண்டு வருவதனால என்ன கிடைக்க போகுது? நான் சொல்றேன், புறப்பட்டு போங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு என்று சொல்லி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேலுக்கு சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வும் இன்றைக்கு இந்த செங்கடலுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற அனுபவம் போலதான் இருக்கிறது. இந்த ஒரு பெரிய ஒரு பிரளயத்தையே இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நோய். இன்னைக்கு இதனால நம்மளுடைய எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி தெரியவில்லை. அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி தெரியவில்லை. அநேக கஷ்டங்களை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அநேகர்கள் பசியோடு வாடிக்கொண்டிருக்கிறாங்க. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி தெரியாமல் சொல்லி எல்லாம் நின்று கொண்டு காத்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன செய்ய போறோம்னு சொல்லி எல்லாம் நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறாங்கன்ற தவிர ஆண்டவர்கிட்ட இன்னும் மனம் திரும்பி போவதற்கு யோசிக்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அனுபவத்தில் பார்க்கும்போதும் இந்த ஜனங்களும் அப்படியாகவே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் மாற்றி பேசிக்கிறாங்க, மோசைட்ட போய் சண்டை போடுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு அவங்களுக்கு மனதில்லாமல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் மோசையின் மூலமாக அந்த சித்தத்தை செயல்படுத்துறாரு என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது மோசைட்ட சொல்றாரு, மோசே நீ போ, நீ என்ன செய்யன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது 16ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, உன் கையில் இருக்க கோலை அந்த சமுத்திரத்தின் மேலாக நீ ஓங்கி நீ நீட்டிப்பிடி, அப்படியே சேர்ந்து உன்னுடைய கையும் நீ சமுத்திரத்தின் மேல் நீட்டு. அப்ப என்ன செய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அந்த சமுத்திரம் 2ஆக பிளந்து விடும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாமே அந்த சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரைகளை நடந்து போவார்கள் என்று சொல்லி மோசேட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய திட்டம் எப்பயுமே நேர்த்தியுள்ள ஒரு திட்டமாக இருக்கிறது. என்ன பாடம் நம்ம இதில் கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, God will not take the troubles in your life. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சோதனைகளை நம்ம இடத்திலிருந்து எடுக்கிற ஒரு தேவன் அல்ல. God will always take you through the troubles in your life. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற சோதனைக்குள்ளாக உங்களை பிரவேசிக்க செய்து அதை ஊடுருவி செல்லும்படியாக உங்களை வழிநடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தாருன்னா அந்த இடத்துல எகிப்திய சேனைகளை அவங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததும் வீழ்த்தி இருக்கலாம். இல்லை இந்த மலை பருவதங்களை வேற ஏதாவது சூழ்நிலை ஆண்டவர் அதை மாற்றி அமைச்சிருக்கலாம். இல்லை இந்த செங்கடலை வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதுவுமே அந்த இடத்துல மாற்றி அமைக்கல. அந்த சோதனைகளுக்கு வழியாக அவர்களை ஊடுருவி செய்து வழிநடத்தி கொண்டு சென்றார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே மோசேக்கிட்ட ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு அதுக்கு முன்பதாக பார்க்கும்போது 14ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒருவேளை நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் நினைச்சு கொண்டு இருந்தீங்க என்று சொன்னான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய பங்குல இன்னைக்கு எடுத்து அவர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எந்த தீமையும் உங்களை அணுகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. என் பிள்ளைங்களுக்கு எந்த விதமான வாதைகளும் அகப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக அவர் ஒரு பாதுகாப்பாக இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, எகிப்திய இராணுவத்தினுடைய கை எந்த இஸ்ரவேலர்கள் மேலும் படல. எந்த மலை பருவத்தினுடைய கற்களும் உருண்டு இஸ்ரவேலர்களை தாக்கல.
எந்த இஸ்ரவேலர்களும் அந்த சமுத்திரத்துல மடிந்து போகல. காரணம் ஆண்டவருடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அதே மாதிரி ஆண்டவருடைய பாதுகாப்பு இன்னைக்கு உங்களை சுத்தியும் இருக்குது. எந்த நோயும் உங்களை தாக்கல, யாரும் பசினால மடிந்து போகல, யாரும் வறுமை கீழாக இருந்து அவர்கள் மிகவும் நிலை தடுமாறின நிலைமையில இல்ல. காரணம் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு இன்றைக்கு உங்களை சுற்றிலும் இருக்குது. சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு நீங்க எல்லாம் புறப்பட்டு போங்க என்று சொல்லி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது முதலாவது நமக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது விசுவாசம் வேணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 1 யோவான் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேலின் ஜனங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய விசுவாசத்தின் மூலமாக தான் அவர்கள் ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எங்களை வழிநடத்துவார், ஆண்டவர் எங்களை ஜெயத்திற்குள்ளாக வழிநடத்தி செல்வார், ஆண்டவர் எங்களை அந்த வாக்குத்தத்தம் செய்த அந்த கானான் தேசத்திற்குள்ளாக கொண்டு செல்வார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் தான் அவங்களிடத்துல வேணும் என்று சொல்லி நமக்கு வேதத்திலேயே நமக்கு மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயினுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அந்த மோசேயினுடைய விசுவாசத்தை வைத்தும் அந்த இஸ்ரவேலர்களுக்கும் பாடம் கற்பித்து கொடுத்தும் என்ன செய்யறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது எல்லாரையும் அந்த இடத்துல இருந்து சரியாக வழிநடத்தி கடந்து சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது லூக்காவின் சுவிசேஷம் 9:62 சொல்லியிருக்கு, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து முன் கடந்து போங்கன்னு சொல்லிட்டாரு, புறப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். இது முதலாவது கருத்து. இரண்டாவதான உள்ள கருத்து என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பின்னிட்டு பார்க்க கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க முன்னோக்கி பார்த்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகள் என்று சொன்ன தேவனிடத்துல நம்ம உலகத்தினுடைய ஆசபாசங்களை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்ம நிச்சயமாக நம்ம பரலோகத்திற்குள்ளாக நம்ம போக முடியாது. ஒருவேளை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பின்னோக்கி பார்த்து கொண்டு அந்த எகிப்தியர்களை என்ன செய்யணும் என்று சொல்லி அவங்க யோசிச்சு கொண்டிருந்தாங்கன்னா அங்கே யோசிச்சுட்டே நிற்க வேண்டியதான். ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஒருவேளை செய்வதற்கு அவர் தாமதித்திருக்கலாம். மூன்றாவதாக செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:39 சொல்லியிருக்கிறது, இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்களுடைய இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவில நம்ம என்ன செய்யணும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது கீழ்ப்படிதலை நாம் வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கீழ்ப்படியாதவர்கள் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு வேதம் நமக்கு விவரித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்னைக்கு கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை சரியான திசையிலே வழிநடத்தி செல்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு, அவங்களுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்தினாரு. அதுக்கப்புறம் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும்போது அவங்க பின்னானவைகளை நாடாமல் முன்னானவைகளை பார்ப்பதற்கான ஒரு அனுபவம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன செய்யப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இப்போ நம்ம பார்த்தது போல கீழ்ப்படிதலும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. இப்போ எல்லாமே என்ன செய்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது மோசே தன்னுடைய கையை அந்த செங்கடல் மீதாக ஓங்கி நீட்டினாரு. அந்த செங்கடல் 2ஆக பிளந்தது. இப்போ எல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இப்போ சொல்லியிருக்கிறாரு, அந்த எகிப்திய சேனைகள் எல்லாமே உங்க பின்னாடி தொடர்ந்து வரும்படியாக நான் அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே எகிப்திய சேனைகள் எல்லாமே கடந்து வந்தாங்க. அந்த கடந்து வந்த எகிப்திய சேனைகள் என்ன செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுக்கரையில் ஏறி சேர்ந்த உடனே இவர்கள் எல்லாருமே அந்த இடத்துல பார்வோனுடைய குதிரை வீரர்களாலும் ரதங்களாலும் குதிரைகளாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாருமே அந்த இடத்துல மரித்து போயிட்டாங்க. செங்கடல் 2ஆக பிரிந்து நின்ற செங்கடல் 1ஆக சேர்ந்தது. எல்லாருமே ஒரு பெரிய ஒரு அழிவை கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்விலும் இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை எப்படிதான் நம்மள ஒரே இடத்துல நம்ம இன்னைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்த நிறுத்தி வைத்திருக்கிற இந்த நேரத்துல நம்ம முன்னோக்கி நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட தான் நம்ம துணையை கேட்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம துணையை கேட்டாதான் நமக்கு என்ன காரியம் செய்யப்பட வேண்டும், நம்ம எப்படி இதை ஊடுருவி செல்ல போறோம், எப்படி நம்ம ஜெயத்திற்கு கடந்து செல்ல போகிறோம் என்பதை இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த உலகத்தை பார்க்கும்போது நமக்கு எங்க போனாலும் நமக்கு ஆறுதல் கிடைக்காது. ஆண்டவருடைய வேதத்திலிருந்து மாத்திரம்தான் நமக்கு ஆறுதல் கிடைக்கும். தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான். எப்படி வீழ்த்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நிமித்தமாக. அவன் சொல்லியிருக்கிற வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும்போது, நீயும் ஆயுத பலத்தை நம்பி வந்தவன், ஆனா நான் யார் பலத்தை நம்பி இருக்கிறேன், தேவ பலனை நாம் நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் கோலியாத்தை வீழ்த்தினான். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே,
இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த மோசேயினுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு விடுதலையை செய்தது போல இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்திற்கும் ஒரு பெரிய ஒரு விடுதலையை அவர் செய்வதற்கு நிச்சயமாக வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நேரம் எப்போ என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் அந்த விடுதலை நம்ம நடக்கிற நேரத்தில், இந்த தற்காலிகமாக நம்ம சந்தித்திருக்கிற இந்த உபத்திரவத்தில் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த விடுதலையில் நமக்கு கிடைக்க போகிற சந்தோஷம் ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷமாக நமக்கு இருக்க போகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மறுக்கரையில் ஏறி நின்றுட்டு அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா பாடினாங்களோ அதே போல நாமும் சந்தோஷமா நம்ம பாட போறோம். நாமும் சந்தோஷமா தேவனுடைய ஆலயத்திற்கு நம்ம கடந்து செல்ல போறோம். சந்தோஷமா அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய விசுவாசிகளை நம்ம முகத்துக்கு முகத்தும் நம்ம சந்திச்சு அவங்களுக்காக நம்ம ஒரு சில வார்த்தைகளை நம்ம அன்பாக அந்த இடத்துல நம்ம பேசி இருக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளை, வேத வசனம் சொல்லியிருக்கிற யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றென்றைக்குமே பார்ப்பதில்லை என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருவேளை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை தோய்ந்து போய் இருக்கிறீங்க என்று சொன்னால், இன்றைக்கு வேதத்திலே இன்றைக்கு நமக்கு சொல்லியிருக்கிறது போல அந்த மோசே சொன்ன வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பயப்படாதிருங்கள், நீங்க எல்லாம் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி எகிப்தியர்களுக்கு சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்தும் உங்களுடைய இருதயத்தை பார்த்தும் நீங்க சொல்ற வார்த்தை என்னன்னு சொல்ல பார்க்கும்போது, என் ஜனங்களே பயப்படாதிருங்கள், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்க. இன்றைக்கு உங்க மேல எந்த வாதையும் ஊற்றப்படலையா, அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்க. இன்றைக்கு உங்களுக்கு எந்த கொள்ளை நோயும் வரலையா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுதா, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கிற உபத்திரவம் இன்மை என்னைக்குமே வரப்போறதில்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது எங்க வரப்போறதில்லை என்று சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த பரலோகத்துல அது வரப்போறதல்ல. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அந்த கானான் தேசத்திற்குள்ளாக போன நேரத்துல அவங்க தேனும் பாலும் ஓடுகிற ஒரு செழிப்பான தேசத்திற்குள்ளாக அவங்க பிரவேசித்தாங்க. இன்னைக்கு அதே போலவே இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம போக போற தேசம் எப்படி இருக்க போகிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது வேத வசனம் நாம் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அது எப்படிப்பட்ட இடம் என்று சொல்லி பார்க்கும்போது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேசத்துல என்ன இல்லை என்று சொல்லி பார்க்கும்போது, கண்ணீர் கிடையாது, மரணம் கிடையாது, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. எனவே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த தேசத்தை கொடுப்பதற்கு அவர் வாக்குத்தத்தத்திலே அந்த உண்மையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எனவே ஆண்டவரிடத்துல இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிற இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து வந்து என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என் கடன் பிரச்சனை என்னைய மிகவும் வேகமாக என்னை மூழ்கடித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என் சரீரத்தில் இருக்கிற நோயினால நான் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே, இன்னும் என்னுடைய தனிப்பட்ட வேலைக்காக நான் என்ன செய்வேன்? எப்படி என் வருமானத்தை நான் காண போறேன்? என் குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்ன ஆண்டவரே என்று சொல்லி நம்ம நினைத்து ஒருவேளை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல இன்னைக்கு நம்ம ஸ்தம்பித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க எல்லாம் புறப்பட்டு போங்க, தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நீங்க எல்லாம் நகர்ந்து போங்க, வேற எதையுமே பார்க்க வேண்டாம், நீங்க பின்னிட்டு நீங்கள் பார்க்க வேண்டாம், உங்களுடைய இடதிலும் வலதிலும் நீங்க பார்க்க வேண்டாம், நேரா ஆண்டவரை பார்த்து நடங்க. அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நம்ம இடம் பெறுவதற்கு ஏதுவாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த சத்துவத்திலே நம்ம பிரவேசிப்பதற்கு நீங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை போல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய போராட்டங்கள் இருக்கலாம், சஞ்சலங்கள் இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு எல்லா விதமான கவலைகளையும் அவர் நீக்கி அருளுகிறவராக இருக்கிறார். உங்களுடைய எல்லா விதமான சஞ்சலங்களையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். எனவே நம்மளுடைய அன்புள்ள தேவனிடத்திலே மீண்டுமாக நம்முடைய இருதயத்திலே நாம் திரும்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு திட்டத்தை வைத்து அதன் மூலமாக அவருடைய நாமம் அந்த இடத்துல மகிமை அடைந்ததோ, அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதன் மூலமாக அவருடைய நாமம் மகிமை அடைய வேண்டும் என்பதற்காக தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்மளுடைய இருதயத்தை நாம் ஆண்டவரிடத்திலே நாம் திருப்புவது நல்லது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு
ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அந்த முகத்தை பார்ப்பதற்காக நம்ம கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய மகிமையை அந்த கண்ணாடியில பார்க்கிறது போல அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்ம எல்லாமே மறுரூபமாக்கப்பட இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல யாத்ராகமம் 14:13 சொல்லியிருக்கிறது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றதான், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நான் நினைச்சு நான் ஸ்தம்பிச்சிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஒருவேளை நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றைக்குமே காண மாட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் விசுவாசமான பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க பார்க்கிற பிரச்சனையை நீங்க என்னைக்குமே பார்க்க போகிறதில்ல. வெளிப்படுத்தல் 21:4 அதே தான் சொல்லியிருக்கிறது, முந்தினவைகள் எல்லாமே ஒளிந்து போயின என்று விளம்பினது. இன்னைக்கு நீங்க பார்க்குற உபத்திரவத்தை நீங்க என்னைக்குமே பார்க்க போறதில்ல. எனவே இன்றைக்கு ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்ததுன்னு சொன்னால், அதிகமான நேரத்திலே நம்ம ஜெபம் செய்வோம், அதிகமான நேரத்தை பயன்படுத்தி நாம் வேதம் வாசிப்போம், அதிகமான நேரத்தை நாம் பயன்படுத்தி நாம் தியானமாக இருப்போம். ஏனென்றால் நாம் முன்னோக்கி நாம கடந்து செல்ல வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு இப்படி ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம பரலோகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். அதற்காக நம்ம வீட்டுக்குள்ள இருந்து நம்ம ஆயத்தப்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு நீங்க நம்ம இந்த செய்தியை கேட்டிருக்கிறோம். நம்ம எல்லாமே இப்போ ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய பயத்தை நீக்கி அருளுங்க ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் இருக்க சஞ்சலங்கள் நீக்கி அருளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தெரியல, என்னுடைய தடைகள் எல்லாத்தையும் மாற்றி அருளுங்க ஆண்டவரே என்று சொல்லியிருக்கிற பிள்ளைகள் கண்களை மூடுங்க, நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசத்தில் பரம தகப்பனே, நீர் எங்களுக்காக அநேக தியாகங்களை செய்து அநேக நற்காரியங்களையும் நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மேன்மையான திட்டத்தை வைத்து அவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நீர் அவர்களை வழிநடத்தினது போல, எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பரலோகத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிப்பதற்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிற பாடங்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு இதிலிருந்து நாங்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுப்புதலை அடைந்து நாங்கள் அதன்படி செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்த அந்த பரலோக ராஜ்யத்தை எட்டி சேருவதற்கு நீர் கிருபை பாராட்டியாலும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த தடை கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்திலே கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள், பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள், பசியோடு இருக்கிற பிள்ளைகள், வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், சஞ்சலத்தோடு இருக்கிற பிள்ளைகள், கொள்ளை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீர் பெருக்குமாக ஆசீர்வதித்தாரும் வழிநடத்தி அருளும். தொடர்ந்து உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக்கொள்ளும் எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே, ஆமென்.